So Brahmaputra Limited is interested to calculate economic value added of the company. So you are provided the following information. Share price at the beginning of the year was 200 per share and face value of each share is 10 rupees. So last year EVA was 250 crores. From the trend of share price, it is likely that an increase EVA from 26% to 50% leads to 25% increase in the share price. So என்னோட EVA வந்து 26% மேல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு 25% வந்து ஷேர் பிரைஸ்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப EVA வந்து if it is increasing up to 25% leads to no change and an increase beyond 50% leads to 30% increase in the share price. ஸோ என்னோட EVA வந்து 25% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட ஷேர் பிரைஸ் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ 26ல இருந்து 50 வரைக்கும் 25% ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதே EVA 50% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 30% வந்து எனக்கு ஷேர் பிரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ EVA இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் எப்படி நான் EVA இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிப்பேன்? லாஸ்ட் இயர் EVA என்ன, இந்த இயர் EVA என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தெரியும். ஸோ கொஸ்டின்லயே அவங்க லாஸ்ட் இயர் EVA சொல்லிட்டாங்க, ஃபைன். ஸோ அப்ப இந்த இயர் EVA நான் கண்டுபிடிக்கணும். There was no issuance of fresh equity shares ன்னு சொல்லியிருக்காங்க, ஃபைன். 12% debt capital 2000 crores, equity share capital 500 crores, reserve and surplus 7500 crores. That means என்னோட capital employed என்னது 2000 crores plus 500 plus 7500. That means 10,000 crores மட்டும் என்னோட capital employed. ஈவன் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனாலும் நம்ம இப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்க ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துட்டாங்க கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 10,000 crores. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு பீட்டா ஃபேக்டர் risk free rate is 6%, beta is 1.5, market rate of return is 15%. Operating profit after tax, that is number net operating profit after tax 2100 crores. So tax rate வந்து 35% அப்படின்னு சொல்லிட்டாங்க. Calculate economic value added. So economic value added calculate பண்ணோம் and market value added of Brahmaputra Limited ரெண்டுமே நம்ம calculate பண்ணுவோம். So first economic value added calculate பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எக்கனாமிக் வேல்யூ ஆடடுக்கு தேவையானது இருந்து WACC, தட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் தேவை, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் தேவை, அண்ட் தென் நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தேவை. ஸோ என்னக்குங்க பர்டிகுலர் ப்ராப்ளத்துல WACC நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ WACCக்கு நமக்கு காஸ்ட் ஆஃப் டெப்த் என்னன்னு தேவை நமக்கு. ஸோ இங்க எனக்கு தட் மீன்ஸ் கேடி என்னன்னு எனக்கு தேவை. இப்ப எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துல டிபென்ச்சர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம்? 12% we are paying the interest. ஸோ இங்க எனக்கு டாக்ஸ் பெனிஃபிட் எவ்வளவு இருக்கு? 30%. ஸோ எனக்கு ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு வரும்? ஸோ கேடி ஆஃப்டர் டாக்ஸ், தட் இஸ் இந்த 12%ல 30% போக வர்றது எனக்கு ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ 12 into 1 minus 30%, இதுதான் என்னோட ஆஃப்டர் டாக்ஸ். So my after tax will be 8.4%. Okay, அப்ப எனக்கு ஈக்விட்டி என்னன்னு தேவை. So cost of equity. So cost of equityக்கு நம்ம இங்க CAPM கேபிட்டல் அசெட் பிரைசிங் மெத்தட் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். தட் இஸ் நமக்கு என்ன ஃபார்முலா கேபிட்டல் அசெட் பிரைசிங் மெத்தடுக்கு? ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் பிளஸ் beta into RM, that is market return, RM minus RF, risk free return. So இங்க நமக்கு RF வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க நமக்கு கொஸ்டின்ல? 6% சொல்லிட்டாங்க. So 6% plus beta வந்து 1.5 சொல்லியிருக்காங்க into RMS 15%. கரெக்டா? market return is 15% minus 6%. Again RF 6%. So இதை solve பண்ணேன்னா I will be getting my cost of equity as 19.5%. So அப்ப இங்க நான் WACC கண்டுபிடிக்கணும். That is weighted average
காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் WACC. ஸோ அதாவது என்னன்னா இப்ப நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிச்சிட்டோம், காஸ்ட் ஆஃப் டெத் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு வெயிட்டால நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ டெப்தோட மொத்த வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு 2000 crores சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட டோட்டல் இது வந்துட்டு 2000 crores. இதே என்னோட ஈக்விட்டி பாத்தீங்கன்னா எனக்கு ஐ ஹாவ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 7500 plus 500 crores equity share capital. So again I repeat, equity பொறுத்த வரைக்கும் my equity share capital plus reserves ரெண்டுக்குமே cost of equity தான் வரும். So 500 plus 7500, that is my equity part. So total is 10,000. So இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சரா இருக்கு, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இதுக்கு எனக்கு காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்கோம், கேடி எவ்வளோ சொல்லியிருக்கோம், 8.4% சொல்லியிருக்கோம். Here it is 19.5%. ஸோ அப்போ நான் வெயிட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டா? ஸோ வெயிட் வேணா இங்க கண்டுபிடிச்சிக்கலாம். திஸ் இஸ் மை வெயிட்டேஜ். ஸோ வெயிட்டேஜ் எவ்வளோ, 2000 divided by 10,000, that is 20% weight. இங்க 80 divided by 10,000, 80% weight. அப்ப என்னோட காஸ்ட் ஆஃப் டெப்ட் இன்டு வெயிட் நான் இங்க மல்டிப்ளை பண்றேன். அகெயின் ஹியர் இட் இஸ் ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இன்டு வெயிட்டேஜ். So 17.28% is your WACC. ஸோ இங்க வந்துட்டு நான் பர்சன்டேஜ் அப்படியே 8.4% நீங்க போட்டீங்கன்னா இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா 17.28 வரும். ஸோ இங்க நீங்க வந்துட்டு பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ 18.4 and 19.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 17.28 வரும். இல்லை நீங்க பர்சன்டேஜ் தான் அங்கே போட்டீங்கன்னா 0.00 வரும். ஸோ எப்படி வேணா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மை WACC is 17.28. ஓகே, இதை நான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்னோட கேபிட்டல் எம்ப்ளாய்ட்ல 17.28% வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஈவியை ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஈவி என்ன கண்டுபிடிப்போம் நம்ம, NOPAT மைனஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் that is cost of capital employed என்றது என்னது, my capital employed into WACC. so இப்படி எழுதலாம், or else you can write it as capital employed into WACC, whatever you can write. so இங்க NOPAT வந்துட்டு எனக்கு questionலயே they have given. so 2100 crores கொடுத்திருக்காங்க. so 2100 crores minus என்னோட capital employed எவ்வளோ, 10,000 crores into 17.28%. So I will be getting a EVA of 372 crores. ஸோ இது வரலுமே ஈஸி தான், நம்ம எல்லாருமே இது வரைக்கும் போட்டுருவோம். ஆக்சுவலி இங்க ட்விஸ்ட் என்னன்னா மார்க்கெட் வேல்யூ ஆடட் கூட நம்ம போட்டுடலாம். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆடட் என்னது நமக்கு, ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆடட்ன்றது என்னோட ஷேர் ஹோல்டர்ஸை விட எவ்வளவு கேபிட்டலோட இந்த மார்க்கெட் வேல்யூக்கே எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்ட்டு இங்க ஈஸியா கொடுக்கல. அதுக்குதான் அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட EVA வந்துட்டு இவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவ்வளோ, அதாச்சுன்னா அது அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க மட்டும்தான் நமக்கு ட்விஸ்ட். அவங்க சிம்பிளா எக்கனாமிக் வேல்யூ ஆடட்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் EVA எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு EVA எப்படி இன்க்ரீஸ் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபேக்டரா இருந்தாலும் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா, இப்ப ப்ரீவியஸா எவ்வளவு இருக்கு, 250 crores இருக்கு, கரெக்டா?
ஸோ அப்ப இப்ப எனக்கு எவ்வளவு இருக்கு 372 crores. ஸோ 2 பேஸ் வேல்யூ இருக்கு. ஸோ இப்ப என்ன இருக்கு ஓப்பனிங்ல என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இன்க்ரீஸ் இன் EVA. ஸோ இன்க்ரீஸ் இன் EVA எப்படி கண்டுபிடிப்போம்? இப்ப பிரசண்டா என்ன இருக்கு, தட் இஸ் 372 crores மைனஸ் ஓப்பனிங் 250 டிவைடட் பை என்ன போடுவோம் அப்படின்னா ஓப்பனிங் தான் டிவைட் பண்ணுவீங்க. அப்பதான் எவ்வளவு 250ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு தெரியணும். ஸோ எப்பயுமே பேஸை தான் டிவைட் பண்ணுவோம். இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்பயுமே அந்த பேஸ் தட் இஸ் அந்த ஓப்பனிங் வேல்யூவோ எந்த வேல்யூவோ அதை வச்சுதான் நீங்க டிவைட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆகும் டினாமினேட்டர்ல என்ன வரும்ட்டு. ஸோ வி நீட் டு யூஸ் 250 crores. ஸோ அப்ப நான் இதை போட்டேன்னா எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ பர்சன்டேஜ்க்காக நம்ம இன்டூ 100 நான் போடுறேன். ஸோ தட் மீன்ஸ் 48.8% இருக்கு. ஸோ திஸ் இஸ் மை இன்க்ரீஸ் இன் EVA. இப்போ என்னோட கொஸ்டின் என்னது, இஃப் இட் இஸ் 26 to 50%, என்னோட ஷேர் பிரைஸ் வந்துட்டு 25% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னோட ஷேர் பிரைஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு, மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு இந்த ப்ராப்ளத்துலன்ட்டு நம்ம அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஷேர் பிரைஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 200 rupees per ஷேர்னு இருந்திருக்கு. ஸோ இப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அந்த ஷேர் பிரைஸ்ல இருந்து 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பிகாஸ் என்னுடையது 26 to 50% ஸ்லாப்ல ஃபால் ஆகுது. அப்பனா 25% இன்க்ரீஸ் இந்த ஷேர் பிரைஸ். ஸோ ஷேர் பிரைஸ்ல 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ என்னோட ஷேர் பிரைஸ் அட் த பிகினிங் எவ்வளோ 200 rupees per ஷேர். ஸோ இப்போ நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 25% இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் 200ல 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்ப 125%க்கு எவ்வளோன்னு நான் போடுறேன். ஸோ தட் மீன்ஸ் எனக்கு இப்ப அட் த எண்ட் ஆஃப் த இயர் பாத்தீங்கன்னா 250 rupees இருக்கும். ஷேர் பிரைஸ் அட் தி எண்ட். ஸோ 250 rupees ஒன் ஷேருக்குன்னு இருக்கு. ஓகே, இப்ப எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்கெட், ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் என்னது, மார்க்கெட் வேல்யூ மைனஸ் என்னோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன், அதுதான் நம்மளோட டிஃபரன்ஸ். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி என்ன, ஒன் ஷேர் 250 rupees. மொத்தம் எத்தனை ஷேர்ஸ் இருக்குங்க, ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 rupees. That means I am having 50 crore shares. That is 500 divided by 10. 50 crore shares இருக்கு. So number of shares, face value வந்துட்டு 500. ஒரு ஷேரோட மொத்த ஷேர் கேபிட்டல் வேல்யூ 500, ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10. தட் மீன்ஸ் 50 crore ஷேர்ஸ் வச்சிருக்கோம். அப்ப இங்க நான் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்றேன், 250 crores ஒரு ஷேர்னு சொல்றேன். அப்ப எனக்கு 50 crore ஷேர்ஸ்க்கு எவ்வளோ, 250 into 50, that means 12,500 crores வந்துட்டு என்னோட மார்க்கெட் வேல்யூ. ஸோ இதுவும் நமக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப MVA calculate பண்ணிடலாம். ஸோ MVA is equal to, that is market value added is equal to market value of equity minus shareholders oda contribution. That means, so இது shareholders contribution ன்றது என்ன அப்படின்னா என்னோட book value of equity. So 12,500, equity oda book value என்ன 8,000, அதாவது reserves plus share capital. So 8,000. So I will be getting 4,500 crores will be my MVA.